இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவள நீ கொல்ல போறியா? இவ உயிரை எடுக்க போற உரிமை எனக்கு மட்டும்தான் இல்ல? எஸ், நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சிடுறேன். குட் பை அர்ச்சனா. ஐலி, என்னாச்சு? இப்ப ஏன் கத்துன? ஐலி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அம்மா, அம்மாவ அந்த வர்மா. ஐலி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அம்மா, அம்மா, அம்மாவ அந்த வர்மா. கனவு ஏதாவது கண்டியா? இரு, இந்தா முதல்ல தண்ணியை குடி. குடி. ஐலி, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. இல்ல சிவா, எனக்கு பயமா இருக்கு. ஐலி, நீ எப்பவும் அம்மாவை நினைச்சு பயந்துட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது. எதையும் யோசிக்காம தூங்கு. சிவா, இதுக்கப்புறம் அம்மா அங்க இருக்கிறது சரி வராது. அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்ற? அது எனக்கு தெரியல, ஆனா அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு வரணும். ஐலி, என்ன விளையாடுறியா? இந்த நேரத்துல அம்மாவை எங்க கூட்டிட்டு போறது? சிவா ப்ளீஸ், எனக்கு அத பத்தி எல்லாம் யோசிக்க தோணல. ஆனா இனிமே அம்மா அங்க தனியா இருக்க கூடாது. வர்மாவால அம்மாக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். என்ன பேசுற நீ? வர்மாக்கு தான் அம்மா உயிரோடு இருக்கிறதே தெரியாதே. அப்புறம் எப்படி கரெக்டா அவன் அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போவான்? ஐலி, நீ கனவு கண்டதுல பதட்டத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. நீ பேசாம படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சிவா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வர்மாவை அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. அவன் என் அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாம அவனுக்கு கொடுக்கிற பிரஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருப்பாங்கன்ற தாட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அவனுக்கு அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது அவனுக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது. அது சரியா ஐலி? அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாளாவது டைம் வேணும்ல. அம்மாவை இப்ப நம்ம எங்க கூட்டிட்டு போறது? இப்போதைக்கு அம்மா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும், அவ்வளவுதான். வாங்க கூட்டிட்டு வரலாம். ஐலி, ஐலி, ஐலி.